அந்த கருமத்தை பாரு. இத வந்துட்டானுங்க ஐயா. என்னடி இது ஊமச்சி தானா சிரிக்கிறா? கல்லுக்கு வர சோப் போட்டுக்கிட்டு இருக்கா? அதானே வரேன் நல்லா தானே வந்தா. கொட்டார படம் மாத்தவே கூடாத. சின்ன கவுண்டர் படம் பார்த்தாலும் பார்த்தானுங்க அவனுக்கு சின்ன கவுண்டர் நினப்புதான். என்னதான் கழுதைக்கு பட்டு கொஞ்சம் கட்டினாலும் கழுதுதான். துண்டு போட்டவன எல்லாம் சின்ன கவுண்டர் ஆக முடியுமா? அண்ணே இனிமேல நீங்க துண்டு பொருள எந்த அர்த்தமும் இல்ல. கொடுங்க. இந்த துண்டை மறைச்சு வை. குறிப்பா அந்த டீ கடைக்காரருக்கு மட்டும் தெரியக்கூடாது. இவங்களா துண்டை பத்தி தான் பேசினாங்க. அவன் வேட்டையை சேர்த்து வச்சு பேசுவான். வேட்டையை உருவி மறைச்சு வைக்க முடியுமா? அதனால கமுக்கமா வாங்க. கமுக்கமுடா கமுக்கம். மழை மழைன்னு அடிப்பா, அப்பதான் கிக்கி ஏறான். அட அடிக்கிறா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின். பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரு மனுஷனா பிறந்தா குடியும் குடித்தனமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீ குடியோட நின்னுட்ட, குடித்தனத்துக்குள்ள இறங்கவே மாட்டேங்கிற. என்னப்பா அது லேட் பண்ற? பஸ் நீ சொல்றது கரெக்ட் தான். ஊரை சுத்தி கடை வச்சிருக்கேன். எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? வரக்கடை கணிசன் மாப்பிள குவார்டர் வாங்கி சாப்பிடாதீங்க. ஒரே கலப்படமா இருக்கு. புல்லு வாங்கி சாப்பிடுங்க. அதெல்லாம் கலப்படம் இல்லாம இருக்கு. ஆமா மாப்பிள புல்லு வாங்குங்க. வரட்டும் மாப்பிள. யாரை இழந்தாலும் பரவாயில்ல, உங்களை இழக்கிறேன். தயாரா இல்ல மாப்பிள? வர மாப்பிள. மாப்பிள வர வெளியே போறது ஏதோ வழி இருக்குன்னா கன்சாமி உனக்கு அடிச்சதுப்பா யோகா. நான் அடிச்சிட்டு வாங்கலையே. ஐயோ நான் அத சொல்லப்பா. எவனாவது கையில தண்ணி வச்சிட்டு மப்பு கலைவானா? ஒண்ணும் புரியலையே. உனக்கு என்னைக்கு தான் புரிஞ்சிருக்குது. பாரு பெரிய வீட்டு மச்சல மாருங்க உன்னை பார்த்து மாப்பிளைன்னு சொல்லிட்டு போறானுங்க. அவனுக்கு தான் ஆளுக்கு ஒரு பெண்ணை பெத்து வச்சிருக்கானுங்களா. சும்மா ரேஸ் குதிரை கணக்கா. அந்த ரேஸ் குதிரையில ஒண்ணு போய் கேட்டு பாரு. என்ன அவனுங்க காசுன்னா வாயை பழப்பானுங்க. உனக்கு 100 ஏக்கரா இருக்குதா, டபுளா வாயை பழப்பானுங்க. அப்படிங்கிற அட என்னப்பா நீ தண்ணி அடிச்சோன்னா உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கே புரிய மாட்டேங்குது. நான் சொன்ன கரெக்டா இருக்கு. இன்னொரு ஆஃப் ஆஃப் தானா? கணக்கு அதிகமாட்டே போகுது. முதல்ல சத்தம் போடுவாரு. ஏய் மப்பு ஏறிச்சு நான் செத்து போடுவேன். அதான் 10 ஏக்கர் எழுதி சொன்னல. அப்படி போடு. சும்மா சொல்லக்கூடாது கன்சாமி. தாட்ட வித்து கள்ள குடிச்சாலும் கவுண்ட் தான். நீ இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஆளு உலகத்திலேயே நீ ஒரே ஒருத்தன் தான். இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்ன நீ தானே. என்ன சொல்றியா? இந்தா. ஏய் அது என்ன ஒண்ணு வேண்டாம். டைம் ஆகுது இல்ல. போ. யூ சீக்கிரம் வாங்கடி. க்ளோஸ் பண்ணுங்க. தியேட்டர் போயிட்டு நம்ம போய் சேர்ந்துடணும். கம் ஆன் குயிக். வண்டி எடு. ஏன்யா? வண்டி போயாச்சு. ஏய் கோழி மண்டையா, வண்டிக்கு தான் நிக்குது. இல்ல அன்னைக்கு வண்டி தியேட்டருக்கு போயாச்சு. தியேட்டருக்கு போயாச்சா? டேய் வண்டி எடுக்கடா. டேய் கோழி மண்டையா, சரியா பாத்தியா? அவங்க தானே? ஆமா அண்ணே, காரையும் பார்த்தேன், காருக்குள்ள அன்னைகளையும் பார்த்தேன். சீக்கிரம் ஓட அண்ணே, சீக்கிரம் ஓட. ஏன்டா அல்லக்கீங்க? என்னடா லெஃப்ட் சைடு இழுக்குது? ரைட்ட தட்டி ஓட்டா சரியா போயிடுங்க. இது என்ன வித்தியாசமா போகுது? வளர்த்தாரு உன் மாம் பொண்ணு பிரச்சனை தானே? அது இல்லங்க, இந்த காரை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். தள்ளுனும் போது ஞாபகம் வருது. இந்த காரை ஒரு 4 பேர் தள்ளி போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு இது நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்த காருன்னு. இதுக்கு மேல நீ என்ன கேப்பன்னு தெரியும் வேண்டாம். சொப்பன சுந்தரி வச்சிருந்த காருக்கே 2 மாடு கட்டி இழுத்து போற நிலைமை வந்துச்சுன்னா இப்ப சொப்பன சுந்தரி நிலைமை என்ன? இவனை புடிங்கடா. உடம்பு கும்புறா. ஏய் சரியா உட்காரு, நான் கால வைக்கணும். திரும்பி பாக்கறா. மீசைய பார்த்து பயந்துற போகுது. என்னடி இந்த மாமனை காணோம்? ஏன்டி பறக்குற? கண்டிப்பா வருவாரு.
போட்டிருக்கிறது எம்ஜிஆர் படம்ல. யோ கண்ணு தெரியலையா? சாரி, பலகைய மாதிரி குஷன் போட்டாங்கன்னு நினைச்சேன். சும்மா படத்தை பாரு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இருக்கு இவையா அந்த பேண்ட் போட்டு உட்காந்துருக்கல 2 பொண்ணுங்க மாமா விட்டாருன்னு 4 முறுக்கு கொடு. சரி அண்ணே அசத்துறீங்க அண்ணே. என்ன பாரு உங்க மாமா முறுக்கு கொடுக்க சொன்னாரு. இத நாங்க கொடுத்தோன்னு மாமா கிட்ட போய் சரிங்க. பாத்தியாடி, மாமா நம்மள பார்க்கவே இல்ல, இருந்தாலும் முறுக்கு கொடுத்து விட்டுருக்கேன். என்ன இருந்தாலும் மாமா மாமன் தாண்டி. என்ன இத கொடுக்க சொன்னாரா? ஏய் முறுக்குக்கு பிஸ்கெட் வந்துருச்சுண்ணே. ஒரு கூட்ட ஆயிடுச்சுண்ணே. ஏய் எங்க எங்க எதை கொடுத்தா எது வரும்னு எனக்கு தெரியும்டா. ஐ நோ எவரிதிங். அசத்துறீங்க அண்ணே. தம்பி மறைக்குது, கொஞ்சம் தலையை உள்ள வச்சு பாருங்க. யோ இது என்ன ஸ்பேர் பார்ட்ஸா கரெக்ட் வச்சு பாக்குறதுக்கு? நீ வேணா நின்னு பாரியா. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மறைக்கும் இல்லங்க. அப்போ ஒண்ணு செய், தியேட்டருக்கு வெளிய நின்னு பாரு, யாருக்குமே மறைக்காது. செருப்பு இருக்கு, செருப்பு இருக்கு பரவாயில்லையா? ஏண்டா அங்கதான் எழுதி போட்டுருக்காங்கல்ல புகை பிடிக்காதீர்கள்னு. இங்க வந்து நெருப்பு இருக்கா பருப்பு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. போடா. ஏய் உன்னோட பெரிய தொந்தரவா இருக்கடா. நான் வாத்தியாரை பாக்குறத உன்ன பாக்குறதா? இதான் உன் கூட நான் சினிமாக்கு வர மாட்டேன்னு சொல்லுது. போடா, நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன். போ. என்னை விட்டு போனா எப்படி? நீங்க எங்க போனாலும் நான் அங்க வருவேன். என்னடி பாட்டுது? ஒரு முழ துண்ட வச்சுக்கிட்டு 1 மணி நேரமா துவைக்கிறியே, அவ்வளவு அழுக்கா? ஆமா, யார் துண்டிது? ஓ, வரக்காடு கந்தசாமி துண்டா? என்னடி லவ்வா? ஒன் சைடு லவ்வா இல்ல அவரு உன்னை லவ் பண்றாரா? ஓ, அவ்வளவு தூரம் போயிடுச்சா? அப்ப சரி, முடிச்சிட வேண்டியதுதான். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இவனுங்க நிமிஷம் தாங்கலப்பா. இனி இவனுங்களை ஊருக்குள்ள விட்டு வைக்க கூடாது. இந்த கன்றாவியெல்லாம் கண்ணுல பாத்துட்டு இருக்கிற நேரம் அந்த டேம்ல போய் மேல இருந்து கீழே குச்சி செத்தே போயிடலாம். ஏண்டி அவசரப்படுற? எப்படி இருந்தாலும் சின்ன மலைக்கு போன சின்ன மாமா இந்த வழியாத்தான் வந்தாகணும். ஒருவேளை ரோடு வழியா போயிட்டாருன்னா? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? நம்மளுக்கு தெரியாது, குறுக்க வழியில போய் மடிக்கிடுவோம். ஐடியா. 2 பிஸ்கோத்து பசங்க எவ்வளவு கேவலமா பேசிட்டாருங்க. எனக்கு தாங்க முடியல. டேய் அவங்க எல்லாம் பொறாம பிடிச்சவங்கடா, அப்படிதான் பேசுவாங்க. சுற்றுப்பேன். சுற்றுக்க வேண்டியதானே? உண்டுலையே. அண்ணே அங்க பாருங்க உங்க காதல் கிளிகள். ஏய் அங்க பாரு, வரக்காடு கந்தசாமி வராரு. அவர்கிட்ட பேசிட்டு போலாம். அதுக்குள்ள சின்ன மாமா போயிட்டாருன்னா? அவர் எங்க போயிட போறாரு? வா, முதல்ல அவர்கிட்ட பேசிட்டு போலாம். அண்ணே நம்மள தேடி அண்ணிங்க வாராங்க வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க. மனசுல இருக்கிறத கொட்டிரீங்க, அள்ளி கொட்டிரீங்க. உண்மையிலே வரக்காடு கந்தசாமி பெரிய மனுஷன் தாண்டி. ஒரு ஊமைக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. இவரை பார்த்துட்டு பேசாம போனா நல்லா இருக்குமா? வா. ஏன் கந்தசாமி வெக்கப்படுறீங்க? ஆம்பளையா லட்சணமா எங்க வீட்டுக்கு வந்து மாமா கிட்ட பொண்ணு கேளுங்க. வரோம் வரோங்க. வரோம். அண்ணே உர்கோட் ஆயிடுச்சுண்ணே. ஏய் ஏன் நீங்கள ஹார்ன் அடிச்சிட்டு வரணுங்கிற அறிவே கிடையாதா? இதே கேள்வி நாங்க உங்களை திருப்பி கேட்டா? ஏய் பல்லு போடலாம் தெரிச்சு போயிரும், ஜாக்கிரதை. ஏன் மாமா, ஏன் நாங்க கேட்க கூடாது? டர்னிங்ல வரும்போது உங்க சைக்கிள் பெல் அடிச்சிருக்க வேண்டியதானே? நீங்க கார்ல இருக்க ஹார்ன் அடிக்க மாட்டீங்க, நான் சைக்கிள்ல இருக்க பெல் அடிக்கணுமா? கார்ல இருக்கிற ஹார்ன் அடிச்சா பேட்டரி வீக் ஆகும், சைக்கிள்ல இருக்கிற பெல் அடிச்சா என்ன வீக் ஆகும்? ஓ லாஜிக்கா? இதெல்லாம் ஏண்டி அவர்கிட்ட பேசிக்கிட்டு?
அண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? அண்ணே, நான் மத்தியானம் சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தேன். நம்ம மஞ்சு ரேவதியும் கார்ல வந்து என்னை இடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. அவங்க வேணும்னு பண்ணல, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணாங்க. அதனால நானும் அவங்கள பிடிச்சு இல்ல அவங்கள பிடிச்சு இது பண்றப்போ அண்ணி வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. அதான். எது பண்றப்போ? ஏன் பயப்படுறீங்க? அவங்களோட விளையாட உங்களுக்கு உரிமை இல்லையா? உங்க அண்ணன் கிடக்குறாரு, விடுங்க, அவரை நான் பாத்துக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணுங்களோட சும்மா விளையாட்டுக்கு தான் விளையாடுங்களா இல்ல உண்மையிலேயே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் இல்லையா? நான் என்னமோ பெருசா நினைச்சேன். எவ்வளவுதானா? கவலையை விடுங்க. என்ன இது சிக்கன் வந்து காராசை மாதிரி மெல்லிசா? உங்களை திருத்தவே முடியாதுங்க. நீங்க இப்படி தினம் குடிக்கிறதுனால தான் உங்களை கண்டாலே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நாங்க தினமும் இப்படி குடிக்கிறதுனால தாண்டி உங்களை கண்டாலே எங்களுக்கு பிடிக்கும். ஆமா, இப்படி சொல்லி சொல்லி தானே 20 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கீங்க. 20 வருஷமா ஏமாத்துறோமா? சரி, குடிய நிறுத்திடுறோம், அதுக்கு பதிலா வேற பழக்கத்தை வச்சுக்கோமா? நீங்க வேற ஒரே அடியா நிறுத்திடாதீங்க, அளவா குடிங்க. அதான் நான் சொல்றேன். அஞ்சா பத்தா? நாளைக்கு இட்லி கருவாட்டு குழம்பு சின்ன சில்லில் இருந்தாதான் நாளைக்கு நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ் எங்க இருக்க? என்னது வேட்டி வெட்டி தச்சிட்டாங்க? மூடு மூடு. உங்க சின்ன மாமனை எதுக்கடி வம்புக்கு இழுத்தீங்க? பெரிய மாமா வேற பாத்துட்டு போயிருக்காரு. கேக்குறல, சொல்லுங்கடி. சின்ன மாமனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜமீன் சொத்துல பாதி வந்துரும், அதனால எங்க போனாலும் விடாதன்னு அப்பா தான் சொல்லுச்சு. உங்க அப்பா விவரம் இல்லாதவரு, அவர் எங்க உனக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு, அதனால உங்க சின்ன மாமனை விடாம துரத்துன்னு எங்க மம்மியே டைரக்டா சொல்லுச்சு. பெரிய மாமனுக்கு வர கோபத்துக்கு வந்தா என்ன நடக்குமோ? கருமம் கருமம். அவர் வரதுக்குள்ள சீக்கிரம் படுங்கடி. என்ன சுறுசுறுங்குது? எங்க அவங்க ரெண்டு பேரும்? அவன் தான் ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்கானா? இவங்களும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்களே, ஊரே வேடிக்கை பாக்குது. அவர் ஆடினாரா? இவங்களும் சேர்ந்து ஆடினாங்களா? ஆனா ஊரே வேடிக்கை பாத்துச்சா? நீங்களும் பாத்தீங்களா? நீ ஆடிக்கிட்டு இருக்க? நான் எங்க ஆடுறேன், நீங்களும் ஆடுறீங்க.